வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் ரீல்ஸ் மினிஸ்டர் கீர்த்தனா செய்தியாளர்களிடம் சிக்கியிருக்கிறாங்க. ஆதாரம் கேட்ட போது கொடுக்க முடியாம தவிச்சு போய் தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேடையில கதறி இருக்கிறாங்க. ஆனா கீழே உட்காந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாம காலிச்சார பார்த்து கதறி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மேயர் பிரியா என் கூட உட்காந்து பேச தயாரா அப்படின்னு சவால் விட்டாங்க. அந்த அம்மா சம்பவம் பண்ணி விட்டு போயிடுச்சு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்டா ஆந்திராவினுடைய முதலமைச்சருடைய பையன் அமைச்சர் நரலோகேஷ் ஒரு அறிக்கை வெளியிட்டு நடுங்க வச்சிருக்காரு விஜயை. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்னைக்கெல்லாம் காமெடி அரசியலா போச்சு. கோமாளி கூடாரமாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை மாற்றி இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தத்தோட நான் பதிவு பண்றேன். இதுல எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் ரீல்ஸ் போடுறதுல மும்மரமா இருக்கிறாங்க. தாங்கள் யார் என்று மக்களிடம் போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த ரீல்ஸை பாக்குற சின்ன பசங்க இவ்வளவு வேலை பாக்குறாங்களா அப்படின்னு நம்பி ஏமாறுறதோட தன் வீட்டுக்கும் அந்த ரீல்ஸை காட்டி பெருசா செஞ்சிட்ட மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா எல்லா நேரமும் அதை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. உண்மை வெளியே வந்து தீரும். அப்படிதாங்க சிவகாசியில உண்மை வெளியே வந்து பல்ல காட்டியிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அண்ணனுடைய பிறந்தநாள் 52வது பிறந்த நாளைக்கு ஒரு பொதுக்கூட்ட மேடையை அமைச்சு பயங்கரமா பொதுக்கூட்டம் நடத்தலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில பொதுக்கூட்ட மேடையில கீர்த்தனா பேசுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்தா எல்லா சேரும் காலி, சேரெல்லாம் காலி. முன்னாடி இருந்த ஒரு 20 பசங்க, இருக்கிற 20 பசங்களை விட மேடையில் அதிக ஆட்கள் இருந்தாங்க. அதான் உண்மை. அப்ப ஆளே இல்லாத கூட்டத்துல அப்படியே குண்டலிக சக்தி எழுப்பி அந்த அம்மா கதறினாங்க. பாருங்களேன். பார்க்கும்போது மத்த அமைச்சர்களுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் பாதியில எந்திரிச்சு போவாங்க. ஆனா இவங்க பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அங்க யாருமே காணா. ஆனாலும் இவங்களோட மன தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா காலியான சேர் கூட எப்படி கம்பீரமா பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன். இதுக்கு இடையில தான் அந்த மேடையில நின்று என் கூட உட்கார்ந்து விவாதம் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. அந்த அம்மாவுக்கே ரீல்ஸ் தவிர ஒன்றும் தெரியாது. விவாதம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அரசியலும் தெரியாது. இந்த அம்மா வந்து கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க, என் கூட உட்காந்து விவாதம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. அதுவும் விவாதத்துக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க? எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிடல, சென்னையினுடைய மேயராக இருக்கக்கூடிய பிரியாவை கூப்பிட்டுருக்காங்க. நீங்க என் கூட உட்காந்து விவாதம் பண்ணுங்க, தொழில்துறை குறித்து விவாதம் பண்ணுவோம். மேயர் இதுக்கு உங்க கூட உட்காந்து தொழில்துறை குறித்து விவாதம் பண்ணணும். இது என்னங்க, முடியும் தெரியாம அடியும் தெரியாம இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே. மேயர் பிரியா 10 எம்எல்ஏக்கள் கொண்ட 10 எம்எல்ஏ தொகுதிகளை கொண்ட ஒரு பகுதிக்கு மேயரா இருக்கிறாங்க. அந்த மாநகராட்சி குறித்து அவங்களோட பேசுங்க, மாநகராட்சி வளர்ச்சி குறித்து பேசுங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க ஏன் தொழில்துறை குறித்து உங்களோட உட்காந்து பேசணும்? இன்னொன்னு, உங்களுக்கு என்ன தெரியும் தொழில்துறை குறித்து? அப்ப அந்த அம்மாவை என் கூட பேச சொல்லுங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு மேடையில உதார விட்டுருக்காங்க. அசுர வேகத்துல இந்த அரசு வளர்ந்து வருது. தாவேக்கா அரசு அசுர வேகத்துல வளரலாம். அசுர வேகத்துல அரசு வளரல, தாவேக்கா வேணா வளருது. ஏன்னா விசில் அடிச்சுக்கிட்டு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு படிக்காதவங்களை பெரியவங்களை சின்னவங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு அடுத்த கட்சியை உடைச்சு ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்க அசுர வேகத்துல உங்களை பாதுகாத்துக்கிறீங்க. அசுர வேகத்துல பேரம் பேசுறீங்க. குதிரை பேர வேகத்தை அசுர வேகத்துல செஞ்சு முடிச்சிருக்கீங்க. அதுல நீங்க வளர்றீங்கன்னா உண்மை, அது கண்டிப்பா மறுக்கவே முடியாத உண்மை. ஆனா தமிழ்நாடு அசுர வேகத்துல வளருது, அதை பார்த்து நம்ம மேல பொறாமப்பட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அசுர வேகமா நான் கேட்கிறேன். ஏன், நேத்து கோவையில நிர்வாணமாக ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நேத்து அழுகி போன நிலையில, அப்ப 4 நாளைக்கு முன்னாடி அந்த கொலை நடந்திருக்கு. அழுகி போன ஒரு பெண்ணினுடைய சடலம் எடுக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல குனியமுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஏரியா இருக்கு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு பெண்ணினுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு 25 வயதுல இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் சடலம் அப்படின்னு சொல்லப்படுது. கையில ஜெகன் அப்படின்னு ஒரு பச்சை குத்தி இருப்பாங்க போல இருக்கு. ஜெகன் சொல்லிட்டு ஒரு பச்சை குத்தி இருக்காங்க. 2-3 இன்ஷியல்லாம் இருக்கு. அதுல இவ்வளவுதான் அடையாளமே. எங்க பார்த்தாலும் படுகொலைகள், கூட்டு கொலைகள், கூட்டு பாலியல் வல்லுறவுகள், அடிதடி, கும்பல் அடிதடி. இப்படி தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு குறித்து பேச ஆள் இல்லைங்க.
எல்லாத்தையும் ஈஸியா பொய்யால மூடி மறைத்து விடலாம் அப்படின்னு இவங்க ஒரு பொய் சொல்றதுக்கே ஒரு பெரிய கும்பலை தேடி வச்சிருக்கிறாங்க. இவங்க வாயை திறந்தாலே அடுத்து அந்த கும்பல் அந்த பொய்யை பரப்பிடும். உண்மை மெதுவா தான் போகும், பொய் பறந்து போகும். ஆனா உண்மைதான் நிலைச்சு நிற்கும். அதை மக்கள் முத புரிஞ்சுக்கணும். நிர்வாணமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்களே ஒரு இளம்பெண், அது யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, தமிழ்நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே, இது பேசவே இல்லை. அசுர வேகத்துல வளருதான். இதுக்குதான் மேயர் பிரியா ஒரு ஆப்ப வச்சு விட்டுருக்காங்க. என்ன, எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையிறது, அங்க இருக்கிற பிள்ளைகிட்ட விஜய் போட்டோவை காட்டுறது. இவர் யாரு தெரியுமா, விஜய் அங்கிள். விஜய் அங்கிள் என்ன செஞ்சாரு தெரியுமா, உங்களுக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுத்தாரு தெரியுமா. நீங்க எழுதுற ஒவ்வொரு எழுத்துலையும் விஜய் நினைச்சுக்கணும். எதுக்கு நினைக்கணும், 60-70 ஆண்டு கால ஆட்சியில நாங்க எங்களை உயர்த்தி விட்ட பெருந்தலைவர்கள் நினைப்போம். நாங்க ஏன் விஜய் நினைக்கணும்? நடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த நாட்டை ஆழ தெரியாத ஒருத்தரா இருக்காரு. நாங்க ஏன் அவரை நினைக்கணும்? பேனா வாங்கி கொடுத்தா விஜய் நினைச்சிட்டு எழுதணுமா? இப்படி எல்லாம் அடிச்சு விட்டாங்க. இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்குள்ள போய் கொடியை கட்டுறது, கட்சி கொடியை கட்டுறது, கட்சி மீட்டிங் போடுறது, ஸ்கூலுக்குள்ள போய் விஜயோடைய போட்டோ வைக்கிறது, அந்த குழந்தைங்களை ரோட்ல கூட்டு வந்து கொடியை கட்ட வைக்கிறது. நேத்து இதே சென்னையில பிள்ளைங்களை ஆட்டோவில் ஏத்திட்டு அண்ணன் பிறந்த நாளைக்கு பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த சமயத்துல. இப்ப பள்ளிக்கூடத்துல இருக்க டீச்சர்களுக்கு ஒரு நெருக்கடி. உள்ள வரவன் ஆளுங்கட்சிக்காரன், அவன் வந்து யார் வேணாலும் பேசுறான். கவுன்சிலர் வர்றான், கவுன்சிலரும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஒன்றிய செயலாளர் வந்து நிக்கிறாங்க. அரசியல் கட்சிக்காரங்க எப்படி உள்ள நுழைய முடியும்? ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், அவன் இவன் உள்ளூர்காரன் அத்தனை பேரும் போய் நிக்கிறானுங்க ரீல்ஸ் போடுறதுக்கு. பிள்ளைங்களுடைய கல்வியும் எதிர்காலமும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் பிரியா ஒரு முக்கியமான அறிவிப்பை நேற்று செஞ்சிருக்கிறாங்க. இனிமேல் சென்னை கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்குள்ள, அரசு பள்ளிக்கூடங்கள்ல எம்எல்ஏ கவுன்சிலர்களை தவிர வேற யாரும் உள்ள போக கூடாது. அரசியல் கட்சிகள் உள்ள போக கூடாது. எம்எல்ஏக்கள் போகலாம், கவுன்சிலர்கள் போகலாம். ஏவா அந்த பகுதி சார்ந்தவங்களா அவங்க இருப்பாங்க, ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால அவங்க போகலாம். அரசியல் கட்சியினுடைய பெயரை சொல்லிக்கிட்டு யாரும் உள்ள போக கூடாது. அதே போல அனுமதி இல்லாம நான் கிஃப்ட் கொடுக்க போறேன், நான் சாப்பாடு கொடுக்க போறேன், நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு உள்ள யாரும் போக கூடாது. அப்படி உள்ள அத்துமீறி நுழையிறவங்களை தடுத்து நிறுத்த வேண்டியது அந்த எச்சம். ஒருவேளை அவங்க தடுத்து நிறுத்தல, இது தொடருதுன்னா அந்த ஆசிரியர்கள் மேல, தலைமை ஆசிரியர் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். எங்க அரசு பள்ளிக்கூடத்தே நீங்க வந்து கார்னர் பண்றீங்களே. இந்த ரீல்ஸ் போட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர் மன்றம் ஏதாவது தனியார் பள்ளிக்கூடத்துல போய் இப்படி ரீல்ஸ் போடுவீங்களா? உள்ள போய் மிரட்டுவீங்களா டீச்சர்ஸ? அவங்கள நிக்க வச்சுட்டு நீங்க உட்காந்துட்டு விஜய் போட்டோ வச்சு இது என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு தனியார் பள்ளியில போய் நீங்க எடுத்துருவீங்களா ரீல்ஸ? ஆனா அரசு பள்ளிக்கூடம் கூடங்களை நீங்க ரசிகர் மன்ற கூடாரங்களாக மாற்றுறதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? சோ இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. அந்த அம்மா வா என் கூட பேசன்னு கூப்பிட்டு இருக்காங்க இந்த ரீல்ஸ் அமைச்சரு. இந்த அம்மா சைலண்டா சம்பவம் பண்ணி என் எல்லைக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல நீ வாழாட்டக்கூடாது, ஒட்ட நறுக்கிடுவேன் அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. இதுல கதறிட்டு இருக்கு யாரு? இந்த தாவேகா தக்கூஸ், தற்கூரிகள் சொல்லக்கூடாது, அதனால தக்கூசுகள் அங்க கதறிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு இடையிலதான் ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா பத்திரிகையாளர்கள் சந்திப்ப நம்ம தலைமைச் செயலகம் பக்கத்திலேயே நடத்தியிருக்கிறாங்க. அதுலதான் சிக்கிக்கிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க போய் பேசி எத்தனை முதலீடுகளை ஈர்த்துள்ளீர்கள்? முதலீடுகளை ஈர்க்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. போய் கம்பெனியை பார்க்கணும், முதலாளிகளுடைய கூட்டத்தை நடத்தணும், அவங்களுக்கு நம்ம என்ன ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சிருக்கோம், உங்களுக்கு நாங்க என்ன மாதிரி எல்லாம் செய்வோம், உங்க முதலீடை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு தூரம் உதவுவோம், இப்படி பல விஷயங்கள் பேசணும். இதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், இது எல்லாமே பேசி முடிக்கணும். முதல்ல முதலாளிகளை சந்திக்கணும், தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கேட்கணும், அப்புறம் வெளிநாடுகளுக்கு போகணும், அந்த கம்பெனிஸோட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு 10 பேர் கூட பேசினா 3 பேர் 4 பேர் வருவாங்க. அது பெரிய வேலை, பெரிய ஒர்க்கு. அவ்வளவு ஈஸியா அதுக்கு கடந்தெல்லாம் போயிட முடியாது. அதுல உலகத்திலேயே அறிவுஜீவியா இருக்கக்கூடிய ரீல்ஸ் கீர்த்தனா கிட்ட இந்த துறையை ஒப்படைச்சு அந்த அம்மா எதுவுமே செய்ய தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க எத்தனை முதலீடுகளை ஈர்த்தீங்க அப்படின்னு. ஆனா அவங்க கூச்சமே இல்லாம சொல்றோம், நான் தான் ரீல்ஸ் போட்டிருக்கேன்ல, நாங்க தான் ரீல்ஸ் போடுறோம்லங்க, ரீல்ஸ் போதாதா அப்படின்னு கேக்குறாங்க. மாட்டிக்கிட்டீங்களா மக்கா? ரீல்ஸ் போட்டா முதலீடு வந்து குமியுமா? என்ன அது? நாம போய் நம்ம பேசி ரோடு வசதி இருக்கு, போக்குவரத்து வசதி இவ்வளவு நல்லா வச்சிருக்கோம், உங்களுக்கு இடத்தை இவ்வளவு மானியத்தில் கொடுப்போம், தடையில்லா மின்சாரம், தடையில்லா தண்ணீர், உங்களுக்கு வரிச்சலுகை, இவ்வளவும் பேசினாலும் 10ல் 4 தான் வரும்.
இதுல நீங்க ரீல்ஸ் போட்டா அப்படியே குமிஞ்சிருவோம் ஆயிரக்கணக்குல. என்னங்க இது? நமக்கு முதல்ல இந்த துறை குறித்த அறிவாவது வளர்த்துக்கணும்ல. சரிங்க, பாவம் வந்திருக்காங்க, கத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கங்க நீங்க போய் பேசுறீங்கன்னு சொல்றீங்க. ஆமா, நான் ரீல்ஸ் போட்டேன் பேசுனேன் அப்படின்றாங்க. எங்க 4 ப்ரூஃப காட்டுங்கன்றாங்க பத்திரிக்கையாளர். கேட்பாங்கல்ல, ஒரு அமைச்சர் சும்மா ரீல்ஸ் போடுற மாதிரி ஒரு சமூக வலைத்தளத்துல நாங்க பாட்டுக்கு ஒரு ரீல்ஸை போட்டு விட்டு லைக் வாங்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பேச முடியாது. அமைச்சர் பொறுப்போடு பேசணும். எத்தனை கம்பெனிஸை நீங்க பேசியிருக்கீங்க, எவ்வளவு முதலீடு ஈர்க்கிறீங்க, எவ்வளவு பேர்கிட்ட பேசி எவ்வளவு தூரம் உத்தரவாதப்படுத்திருக்கீங்க, இதெல்லாம் அமைச்சர் தெரிஞ்சுக்கணும். ப்ரூஃப் காட்டுங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஏதோ வாங்கி இப்படி இது பண்றாங்க. பார்த்துட்டு கடைசியில இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு வேணா நீங்க போன் பண்ணி கேளுங்களே. யாரு கேள்வி கேட்ட பத்திரிகைக்காரங்க ராயல் என்ஃபீல்டு ஓனர் கிட்ட போன் பண்ணி கேட்கணும். என்னங்க அது? இந்த அம்மாவே கேட்க முடியாது. ராயல் என்ஃபீல்டு ஓனர் கிட்ட இந்த அம்மாவே பேச முடியாது. ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க. இவர் பத்திரிகைக்காரர் போய் கேட்பாராம், உடனே போன் பண்ணி கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது நாங்க ஒன்னா பிரெண்டாப்ல தில்லி பொம்மாக்கா வச்சு விளையாடுறோமா? என்னங்க நடக்குது பாருங்களேன். அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? ஆக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்படியா பல இடங்கள்ல போய் சிக்கி இருக்கிறாங்க கீர்த்தனா. அவங்களுக்கு இந்த துறை வாரியா ஒண்ணுமே தெரியல. வெளிநாட்டுக்கு போனேன், கொரியா போனேன், நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு போட்டோ போட்டாங்களே ஒழிய அதுல 5 ரூபா பிரயோஜனம் கிடையாது. தேரமும் இல்ல, இவங்களுக்கு திறனும் இல்ல. இதுல பல முக்கியமான தமிழ்நாட்டின் நிறுவனங்கள், கையொப்பம் போடப்பட்ட நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுக்கு போச்சு, குப்பம்ன்ற பகுதிக்கு. இந்த ஆந்திராவினுடைய மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு. அவர் யார்? ஆந்திரா மினிஸ்டர் நர லோகேஷ். இந்த நர லோகேஷ் யாரு? தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, மனிதவள மேம்பாடு, மின்னணுவியல், இத்தனை இதையும் சேர்த்து இந்த அமைச்சர் பாக்குறாரு. இந்த நர லோகேஷ் யாரு? சந்திரபாபு அவர்களுடைய பையன், அவருடைய மகன் இந்த நர லோகேஷ். அவர் நேத்து ஒரு தனியார் பேட்டியில ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறாங்க. கீர்த்தனா என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டின் முதலீடுகள்லாம் இவங்க நிறைய லஞ்சம் கேட்கறதுனால, ஊழல் பண்ணதுனால இங்க இருந்து ஓடி போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னு அவர் சொன்னாரு, நாங்க போன ஆட்சியில, டிஎம்கே ஆட்சியில நாங்க கடுமையா ஃபைட் பண்ணுவோம் அவங்களோட. நாங்க முதலீடுகளை ஈர்க்கிறதுல எங்களுக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு தான் பயங்கர ஃபைட் இருக்கும். நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு முதலீடுகளை ஈர்ப்போம். அவங்க 4 ஈர்த்தாங்க, நாங்க 4, இப்படிதான் போவோம். பயங்கரமா நீட்டா எப்படி ஒரு முதலீட்டை ஈர்க்கணும்ன்றத பக்காவா அவங்க செய்வாங்க. அவ்வளவு நல்லா வேலை பார்த்தவங்க. 2வது விஷயம், எங்க ஊருக்கு, அதாவது தமிழ்நாட்டில இருந்து எங்க ஊருக்கு வந்த நிறுவனங்கள் எதுவும் திமுக எங்க கிட்ட காசு கேட்டுச்சு அதனால ஓடியாந்துட்டுன்னு சொல்லலன்றாரு. அதை எக்ஸ்தலத்திலே போட்டிருக்காரு. கிளீன் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறாரு. அப்ப 5 ரூபா நாங்க யார்ட்டையும் வாங்கின மாதிரி யாரும் என்கிட்ட சொல்லல. எங்க கிட்ட திமுக அரசு ஊழல் பண்ணிச்சா அதனால நான் எங்க ஓடி வந்துட்டோம்னா எந்த முதலாளிகளும் எந்த முதலீட்டாளர்களும் சொல்லல. திமுக ரொம்ப கிளீனா பக்காவா அந்த வேலை திட்டங்களை வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களையே தோற்கடிச்சிருக்காங்க பாருங்க. அரசியல் இரக்கமற்றதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருக்காரு. அவரவே தோற்கடிச்சதுனால அரசியல் இரக்கமற்றது. முதல்ல அவர் போட்ட ட்வீட்டை பாருங்க. இப்ப அவருடைய பேட்டியை பாருங்க. Answer to that. But politics is very unforgiving. So when you look at states that have done exceptionally well, have lost, like DMK has done very well for Tamil Nadu, and I used to compete with them in terms of investments. They lost an election. Yes. So, it depends. Like, it's very easy to say politics in a single brush, like how we look at India as a single brush. It's a lot more complicated than that. அப்ப ஒண்ணு புரியுது, போய் ரொம்ப நாளைக்கு சுத்த முடியாது. உண்மைதான், காலம் கடந்தும் கூட வெளிப்படும் அப்படின்ற நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலத்துல தமிழ்நாடு 34 லட்சம் கோடிக்கு மேல உள்நாட்டு உற்பத்தியில வளர்ந்திருந்தோம். தமிழ்நாடு 11.19% பொருளாதாரத்துல வளர்ந்திருந்தோம். நாம தான் இந்தியாவில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமா இருந்தோம். முதலிடம் பாம்பே, அது வெள்ளக்காரன் காலத்துல இருந்து தொழில்துறை வலுவா இருந்த ஒரு ஊரு. அடுத்து சென்னை, அதை வலுவா மாத்திருக்கோம். முதலீடுகள்ல 73.53% நாம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஒரு 100% முதலீடுகள் கையெழுத்து போட்டோம்னா 73-74% நம்ம கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்க கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க நிலங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுருச்சு, நிறுவனங்கள் ரன்னிங்ல இருக்கு, இப்படி பல இருக்கு. 73.53 ரவுண்டா 74 வச்சுக்கலாம்.
பாருங்க. Tamil Nadu has seen phenomenal growth over the last 5 years due to the continued hard work of this phenom called. பாத்தீங்களா? அதனால கொடுத்துருக்கிற பொறுப்பை பொறுப்பா செயல்படுங்க. இந்த மாதிரி ரீல்ஸை போட்டுட்டு மக்களை ஏமாத்தாதீங்க.